சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் பலியானார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று விடியற்காலையில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், மீனம்பாக்கம், பல்லாவரம், ஆலந்தூர், கிழக்கு கடற்கரை சாலை, துறைப்பாக்கம், OMR சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக புறநகர் பகுதிகளான முக்கிய சாலைகளில் GST சாலை, தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை, OMR சாலை, கிழக்கு கடற்கரை சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு சில இடங்களில் முழங்கால் அளவிற்கு சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் காலை நேரத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர், இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கியது. பல்வேறு இடங்களில் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கும் மின் இணைப்பு பெட்டிகளில் இருந்து பூமிக்கு செல்லும் மின்சார கேபிள்கள் சரியாக மண்ணில் புதையாமல் மேலே இருப்பதால் அதன் மீதும் மழைநீர் தேங்கி மூழ்கியுள்ளது. இதனால் மின்சார அதிகாரிகள் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னர் நடவடிக்கை எடுப்பதற்காக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெரு பகுதியில் பணிக்கு வந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் கால் வைத்த போது மின்சாரம் தாக்கி அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மின் வாரியத்திற்கு தகவல் கொடுத்து மின் இணைப்பை துண்டித்து ஆம்புலன்ஸ் வரவழைத்து பரிசோதித்து பார்த்தபோது வரலட்சுமி ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் வரலட்சுமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே மின் வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து பொதுமக்கள் கண்ணகி நகர் பகுதியிலிருந்து கலைந்து சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின் இணைப்பு பெட்டியில் இருந்து செல்லும் மின்சார கேபிள் மண்ணில் புதையாமல் வெளியே இருந்த நிலையில் கனமழை பெய்ததால் மின்சாரம் தாக்கியதில் தூய்மை பணியாளர் உயிரிழந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.